ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண வரப்போ பக்குன்னு தெரிஞ்சு ஏண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்ததுன்னு பார்த்தீங்களே பேட்டரி, ஆனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகுமா இல்லையான்னு தான் பயந்துக்கிட்டே வந்தேன். 3000 எப்படி பேட்டரி மாற்ற வச்சுருமோ இல்லை ஓடிடுமோ அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிட்டான். கரெக்டாக வந்து டைம் 2 மணி ஆகுதுங்க. ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஊபரு பெருசாக ஒன்றும் அடிக்கலை. அதாவது ஒரு 500 ரூபாய்க்கு மேலே பார்த்தா எதுவுமே அடிக்கலை. கிலோமீட்டர் கம்மியாக தான் போடுறான். ஸோ சாப்பிட்டுலாம், ஒரு அடியாக சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். டைம் 2 மணி சொல்லிட்டேன். டேட்டு 16ஆம் தேதி இன்னைக்கு வண்டியை எடுத்துருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்குன்னு தான் ஏதாவது ஒன்று நடக்குமே, நடக்காமையே இருக்க போகுது. ஓகேங்க, சாப்பிட்டுட்டு ஏதாவது ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். என்னெல்லாம் நடக்க போதும் நினைச்சாலே சரி பார்த்தே இருக்கு. பார்க்கலாம். ஊற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. நானும் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மைல்டாக ஊட்டிக்கிட்டே தான் வந்தேன் பம்மல் வழியாக. ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கலை. ரேபிட்டோவும் அடிக்கலை, அப்பாட்டிலையும் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி. நான் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. எல்லாம் எங்கே போயிருப்பாங்க? இவங்களை நம்பி நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போகாமல் ஓட்டி சம்பாதிச்சு டியூவை கட்டலாம், இன்சூரன்ஸை கட்டலாம்னு பார்த்தோம்னா நம்பிக்கையில் மண்ணை போட்டாங்கப்பா. இப்போ ஏர்போர்ட்லேயே நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். பெருசாக ஒன்றும் ட்ரிப்பு வரல. பெருசானா சுத்தமாக ட்ரிப்பே வரல. எவ்வளோ வண்டி இருக்குன்னு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் கம்மிங்க, பின்னாடி வரிசையாக நிற்கிது. நான் எடுக்கலை. அது போக அந்த சைடு வந்து எக்கச்சக்கமாக நிற்கிது. நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது? ஸோ அப்படியே உருட்டலாம் அப்படின்ட்டு கத்திப்பாறை பக்கம் போயிடலாம் அப்படி கிளம்பிட்டேன். ரோடை பாருங்க, இந்த டைமிங்கில் இந்த ஏரியாவில் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. மக்க ஒரு வேலை இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னா நைட்டு ஹெவியானாலும் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிப்பை எடுத்துருக்கோங்க. ஊபரில் தான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மட்டுன்னு. 1200 ரெண்டில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு. இப்போ உள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லா சைடும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இது கிலோமீட்டரும் கம்மி தான், அமௌண்ட்டும் கொஞ்சம் கூட தான். ஸோ அதனால் எடுத்துட்டேன். பிக்கப் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். 3 மணி நேரங்க. அதுக்குள்ளேயே நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே டிராஃபிக் ஓரளவுக்கு சுருங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட்டு தூங்காமல் ஓட்டி போடணுங்க, வேறு வழியே இல்லை. காலையிலேருந்து வண்டி எடுக்கலாம், மதியம் ஆன் பண்ணி வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டியூட்டியே எடுத்திருக்கேன். எத்தனை மணிக்கு? 5:30க்கு எடுத்திருக்கேன். ஓகேங்க, முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணுறேன். என்ன சொல்ல எது சொல்லணும் ஒன்றுமே புரியலைங்க. ரெண்டில் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. சிஎன்ஜி ட்ரை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பங்க்கில், நம்ம தேனாப்பேட்டை தாண்டினதுமே ஒரு பங்க் வரும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் போய் யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பங்க்கில் இல்லை. அங்கே அப்புறம் 2வது பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு அங்கே வந்து நைட் 10 மணிக்கு மேலே தான் நினைக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. நான் இருந்த லொக்கேஷனில் ஒரு 200 ரூபாய் பெட்ரோலை போட்டு கஸ்டமர் பக்கத்தில் பின்னாடி தான் ட்ராப். அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 பல்க்கு ஒவ்வொரு பல்காக மேப்பில் அந்த நவுக்காட்டி ஆப்பை பார்த்து ஒவ்வொன்றா போகிறேன். ஒரு பல்க்கு மேலே இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு பங்க் இருக்குது. பாரத் தெரியுதான் தெரியல, அந்த தெரியுது பார்த்தீங்களா. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45. நான் எடுத்தது வண்டியை 2:30, ஓட்டின ட்ரிப்பு 1. அது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் எடுக்கணுந்தே ஆசை, சிஎன்ஜி இல்லையே. அதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட ஹெவி டிராஃபிக் வேறு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம இங்கேயே சிஎன்ஜியை ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் அடுத்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஊபர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நல்ல ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிற போக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் பெட்ரோலை போட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ட்ரிப்பு 2வது ட்ரிப்பு எடுத்தாச்சு. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு. 36 கிலோமீட்டர் என்னமோ தான், 700 சில்லரை காமிச்சிச்சு. ஹெவி டிராஃபிக்ங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா, எவ்வளோ பிரதர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப இல்லை, ஒரு 100 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சொன்னேன். அவங்களும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல, சரி வாங்க அப்படின்ட்டாங்க. நம்மளும் சரி ரைட்டு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. சிஎன்ஜியும் பிளிங்க் ஆகுது. பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அதனால் போகிற இல்லை இருக்குமா தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்க்கலாம், எது நடந்தாலும் நன்மைக்கே. ஃபஸ்ட்டு ஆக வேண்டிய வேலையை பார்த்து வண்டி எடுத்து கிளம்பலாம். உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வானகரத்துக்கு முன்னாடி தாங்க சிஎன்ஜி ஃபுல் பண்ணேன், கஸ்டமரோட தான்.
வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் மட்டும் பர்டிகுலராக சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. அல்ல விடுது. வேறு எங்கேயுமே டிராஃபிக்கில் மாட்டல, இங்கே வந்து தான் மாட்டுற மாதிரி இருக்குது. சரியான டிராஃபிக்னா வந்து நின்றுக்கிட்டே இருக்கல, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் மூவ் பண்ணலாம். இப்போ வண்டியை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். சரி, ட்ராப் பண்ணியிருக்கேன்னா எப்படி சொல்கிறது, கஸ்டமர் கடைக்கு போகணுன்னாருங்க, அதனால் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன். 2வது ட்ரிப்பு ஓடுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:15, முடிக்கிறது 11 மணி காமிக்குது டைமிங்கு. பார்க்கலாம் என்னென்னு. 2 தான் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ ஓட்டலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தூங்கவே மாட்டேங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தூங்க மாட்டேன். இப்படி தானே சொல்லுவேன் நீ. பார்க்கலாம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டில் ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் கரெக்டாக 10 கிலோமீட்டர் காமிக்குது. ஒரு ஐடியா, திருவள்ளூர் எம்டி அடிச்சுட்டு போயிடுவோமா, இல்லை ரிட்டர்ன் சென்னைக்குள்ளே இங்கிட்டே எம்டி அடிச்சுட்டு போகலாமான்னு 2 மைண்டாக இருக்குது. நீங்களாக இருந்தால் எதாவது சூஸ் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து திருவள்ளூர் சூஸ் பண்ணிட்டேன், கொய்யால எம்டி அடிச்சுட்டு போவோன்ட்டு. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிங்க. மொத்தமே நம்ம 2 ட்ரிப்பு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3வது ட்ரிப்பை தேடி திருவள்ளூர் போகிறோம். ஓகேங்க, அங்கே போயிட்டு பிக்கப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இங்கிட்ட நம்ம எம்டி அடிச்சுட்டு போனாலுமே ஒரு 5 கிலோமீட்டர் ஆகுது. மேக்ஸிமம் 5லேருந்து 7 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு தான் போகணும், வேறு வழி இல்லை. இங்கிட்ட 10 கிலோமீட்டர் போகிறோமா, எப்படினாலும் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக பார்த்துக்கிட்டு வந்துடலாம் லம்பா. அதை நம்பி தான் போகிறேன். நமக்குத்தான் எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்க, போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான். 10 கிலோமீட்டர் நம்புவீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். இங்கேயே தூங்கதையும் போகிறோன்று தெரியாமல் நம்ம ஆட்டுக்க சப்பாத்தி வாங்கி ஒரு ஆம்லேட்டை வாங்கி சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வகை கட்டு சரியான சாப்பாடு. அங்கே ஒரு பாட்டியம்மா கடை வச்சுருப்பாங்க, அங்கே தான் சாப்பிடுவேன் ரெகுலராக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே வேறு லெவலில் ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் பாருங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துறீங்க, அடுத்தும் ஃபுல்லாக பாருங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. இன்னொரு 1 ஹவர் பார்க்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக தூக்கத்தை போட்டுருவோம். தூக்கத்தை போட்டு 4 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிடணும். அலாரம் வச்சு 4 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிடணும். ஆனால் ட்ரிப்பு அடிக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாரிங்க, நல்லா தூங்கியாச்சு. காலைல எந்திரிச்சிட்டேன். நம்ம தான் சொல்லவா வேணும், 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கலங்க. ஒரு 6 மணி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று தானே நடக்கும். அலாரம் வச்சது காது கேட்கல, சவுண்டும் கேட்கல. சரிடா இது என்னடா அப்படின்னா, காலைல எந்திரிச்சதுமே கண் முழிக்கிறது இந்த ஆக்சிடெண்ட்டில் தான். திருவள்ளூரில் அந்த ரிலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான். அவங்க இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டியில் காலேஜ் போகிற பையன் மாதிரி தான் தெரிஞ்சு, அவரும் அந்த சைடு வளையிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஃபுல்லாக பார்க்காம நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த ஓரமாக வண்டியை நிப்பாட்டி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் வீட்டிலேருந்து யாரோ வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல, ஆனால் அன்றைக்கி நடந்தது காலையில் இது தாங்க. அடுத்த பாட்டு வீடியோ உடனே வேணாம், மறக்காமல் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு போங்க.